Hey guys, welcome back to our channel. This is London Midkeys Vlog. நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா யூகே ஹோட்டல் குவாரண்டைன் விலாக்ஸ் பார்த்துருப்போம். அந்த விலாக் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அந்த ஹோட்டல் குவாரண்டைன் யூகே ஹோட்டல் குவாரண்டைன் வந்து எப்படி புக் பண்ணுறது அண்டு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அண்டு எவ்வளோ அமௌண்ட் பர் பர்சன் பர் அடல்ட் பர் சில்ட்ரனுக்கு எவ்வளோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஹோட்டல் குவாரண்டைன் புக் பண்ணுறதுக்கு யூகே கவர்மெண்ட் லோன் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் பெர் யூகே ஹோட்டல் குவாரண்டைன் பேக்கேஜுக்கு எவ்வளோ காஸ்ட்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அடல்ட் பெர் ரூமில் வந்து ஒரு அடல்ட் தங்குறதுக்கு 1750 pounds அண்ட் அதே ரூமில் இன்னொரு அடல்ட் ஜாயின் பண்ணோன்னா இட்ஸ் 650 pounds அண்ட் சில்ட்ரன் இன் பிட்வீன் 5 to 11 இயர்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 325 pounds அண்ட் பிலோ 5 இயர்ஸுக்கு வந்து இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் யூகே ஹோட்டல் குவாரண்டைனோட பேக்கேஜ் காஸ்ட்டு. இந்த காஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா வந்து இப்போது நம்ம தனியாக ஒரு அடல்ட் மட்டும் நம்ம தனியாக வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1750 pounds ஆகும். இதுவே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாருன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 650 pounds தான் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ரூம்லேயே 3 adults வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஈக்குவல் ஷேராக பிரிச்சுக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும் அண்ட் தென் நம்ம தனியாக ஸ்டே பண்ணும்போது ஒரு கம்பெனியாகவும் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து டே 2 அண்ட் டே 8 டெஸ்ட் பண்ணும்போது இன்கேஸ் டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா அதுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எவ்வளோன்றது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்கு, ஃபார் தோஸ் ஃபேஸிங் சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் as a result of this charge there will be an opportunity to apply for a deferred repayment plan when booking. இந்த அமௌண்ட் வந்து பர்டிகுலராக 1750 poundsன்றது வந்து இட்ஸ் நாட் ரொம்ப கம்மி காஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த காஸ்ட்டை வந்து எல்லாராலையுமே வந்து பே பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, யூகே கவர்மெண்ட்டே வந்து டிஃபர்ட் ரீபேமெண்ட் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த லோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th month இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பே பண்ணிக்கலாம். அதை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் எப்படி வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறதுன்றது பார்ப்போம். லாஸ்ட்டில் இன்னும் ஒரு வாட்டி படிச்சிடறேன். யூ மஸ்ட் நாட் அப்ளை ஃபார் டிஃபர்டு பேமெண்ட் இஃப் யூ ஆர் நாட் எலிஜிபிள். நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த லோன் ப்ராசஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளையே பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்ப்போம், யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்குன்னு. If you are facing emergency financial hardship and are unable to pay for your quarantine immediately, we may be able to authorize your deferred payment plan. This is only available for individuals who are UK residents. இதில் படிங்க, this is only available for individuals who are UK residents. UK resident-ஆக இருக்கணும், இல்லைனா வந்து or students with visas to study in the UK. நீங்கள் வந்து ஒன்று யூகே ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ஸ்டூடெண்ட் விசா வச்சுருக்கணும். இங்கே 2 பேர் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் யூ வில் பி ரெக்வயர்ட் டு பே பேக் யுவர் டெப்ட் டு த கவர்மெண்ட் இன் 12 monthly இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அண்ட் இந்த லோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 12 monthsக்குள்ளே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வந்து பே பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஸ்டூடெண்ட் விசா வச்சுருக்கேன், என்னால் வந்து இந்த டிஃபர்ட் ரீப்ளேமெண்ட் பிளானை வந்து ஆப் பண்ண முடியுமான்ட்டு. கண்டிப்பாக யூகே ஸ்டூடெண்ட் விசா வச்சுருக்கவங்க வந்து இந்த டிஃபர்ட் பேமெண்ட் பிளானை வந்து ஆப் பண்ணலாம். அவங்க வந்து எலிஜிபிள். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பேஜை வந்து நான் யூகே கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்தே நான் வந்து க்ராப் பண்ணி தான் எடுத்திருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இதில் கொடுத்தது வந்து நான் வந்து எதுலேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் வெப்சைட், அஃபிஷியல் யூகே கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். வந்து இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கொடுத்துருக்க 6 points-ஐயும் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கெலாம் வந்து நீங்கள் எலிஜிபிளான்றதை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. ஏன்னா இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு 6 points கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம வந்து எலிஜிபிள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி நம்ம வந்து தெரியாமல் அப்ளை பண்ணாலும் வந்து அது வந்து ஒரு ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த 6 points-ஐ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணதை டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பட்டன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த பேஜுக்கு கன்ஃபார்ம் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரும் அண்ட் தென் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம ஃபோன் பண்ணி புக் பண்ணணும், அப்படி இல்லைனா மெயில் அனுப்பணும். மெயில் அனுப்பும்போது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எலிஜிபிள், எனக்கு வந்து இந்த மாதிரி லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பலாம். அப்படி இல்லைனா நம்ம ஃபோன் பண்ணி கால் மூலமாக வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கேட்டாங்கன்னா வந்து, நீங்கள் வந்து யூகே ரெசிடெண்ட்டாக கேட்டாங்க. ஆமாம், நாங்கள் யூகே ரெசிடென்ட் தான். அண்ட் நீங்கள் வந்து இன்கம் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் எதுனா வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், வந்து அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆமான்னு சொன்னோம். சரி, ஓகே, நீங்கள் வந்து ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் புக் பண்ண டேட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இங்கே எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு புக் பண்ணி தரோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டோம். அவங்க வந்து உங்கள் பாஸ்போர்ட், தென் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண அந்த புக்கிங் ஐடி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன இன்கம் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் வாங்குறீங்களோ அதோட டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு புக் பண்ண டேட்டுக்கு 1 வீக் முன்னாடி தான் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூகே ஹோட்டல் குவாரண்டைனுக்கு வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுவும் வந்து கவர்மெண்ட் வெப்சைட் சிடிஎம் போர்ட்டல்லேருந்து தான் எடுத்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் quarantinehotels.ctmpportal.co.ukன்னு போட்டிங்கனாலே வந்துடும் இந்த பேஜ். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ட்ராவலிங் ஃப்ரம் அரைவல் அட் செக்இன் அண்ட் ட்ராவலர்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கேட்கும். நீங்கள் வந்து டிரெக்டாக உங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணி வந்து சிடிஎம் போர்ட்டல்லே வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோட்டல் குவாரண்டைன் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் உங்கள் ஓன் பேமெண்ட்லேயே புக் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி வந்து உங்களுக்கு எதனா இதில் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க விரும்புகிறேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. ஸோ உங்களுக்கு எதுனா கிளாரிஃபிகேஷனோ டவுட்டோ எதுனா இருந்ததுன்னா நீங்கள் வந்து gov.co.uk கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து இதில் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்தால் நான் அங்கே நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க்கை வந்து கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் எந்த டைமில் கேட்டாலும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து யூகே ஹோட்டல் குவாரண்டைனில் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.